எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு அப்படின்னு பிரிச்சு சொல்லிட்டாரு. பாஜகவிற்கு 27, பாமகவிற்கு 18, அமமுகவிற்கு 11 அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க எடப்பாடி அவர்கள் தொகுதி பங்கீடு கொடுத்து? 2 நாளுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் சைலண்டா அழகா அற்புதமா முடியும்னு சொல்லியிருக்காரு. சைலண்டா அழகா அற்புதமா முடிஞ்சு போச்சு. இதுல எந்த சிக்கலும் கிடையாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் 10 நாள் ஆச்சு கூட்டணி பேச்சுவதை. பல கட்சிகள், பெரிய கட்சிகள் இன்னும் சீட்டை பத்தி எவ்வளவுக்கு முடிவாகல. தேமுதிக எவ்வளவு தெரியாது. சிபிஎம் இன்னைக்கு ஒரு அனைமா அவங்க ஒத்துப்பாங்க, 5 சீட்டுக்கு ஒத்துப்பாங்க. மக்கள் நீதி மையம் இன்னமும் அவங்க முடிவெடுத்தாங்களே இல்லையா? டாஷா உதயசூரியன் தான் அடுத்த விடுதலை சிறுத்தைகள் அவங்க 2 நாள் திரும்ப எப்படியெல்லாம் மனவேதனை வெளிப்படுத்தினார் எல்லாருக்கும் தெரியும். ஸோ கூட்டணி கட்சிகளை மதித்தும் அவர்களுக்குரிய மரியாதையும் கொடுத்து யாரும் ஆணையிட முடியாது. நாங்கள் தான் டாமினன்ட்னு, தமிழ்நாட்டில் நாங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிற கட்சி என்றதை அழகாக நிரூபிச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் என்ன வேணும்? தமிழகத்துல ஆதிக்கம் செலுத்துகிற கட்சி அதிமுக நிரூபிச்சுட்டார். கூட்டணியில அதுதான் பெரிய கட்சி. எடப்பாடியே சொன்னாரு, நான் டெல்லிக்கு போய் தான் ஆலோசனை வாங்கிட்டு வந்தேன். ஆலோசனை வாங்குறது வேற விஷயம் சார். அவரே தெளிவுபடுத்திட்டாரு. டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் எந்த சமயத்தில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் வார், அந்த கிரைசிஸ், எல்பிஜி கிடைக்குமா இல்லையாங்கிற தட்டுப்பாடு, அதை ராஜதந்திரமா அவங்க இந்த அந்த வளைகுடா பகுதியில் இருக்க நீரணையிலேருந்து கப்பல்கள்லாம் வரவழைச்சிட்டாங்க. இவ்வளவு சிக்கல்கள் தமிழ்நாட்டு அமித்ஷா ஒரு இதோ தமிழ்நாட்டு தேர்தல் மட்டும் கவனிக்குமா? கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி, வெஸ்ட் பெங்கால் இவ்வளவு இருக்கு. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள். இதை தவிர நாட்டில் உள்துறையை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இவ்வளவு இருக்கு. அதனால இவங்க போய் பார்த்துட்டு என்ன சார் இதை பண்ண போறோம், நாங்கள் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பெரிய நீங்க சொல்லுங்க, உத்தரவு போடுங்கடா எஜமான அப்படிதான் பண்ணல. போய் இதெல்லாம் பண்ண போறோம், ஓகேவா பினிஷ், சிரிச்சுக்கிட்டே வந்துடுறாரு, ஜாலியா வந்துட்டாரு. திமுக கூட்டணியில 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருந்தாலும் கட்சிகள் அனைவரும் அறிவாலயத்துல போய் தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை அவங்களுக்கு சாதகமா இல்லைன்னா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 3ஆம் கட்டம்னு போகுது. ஆனா இவரு போயிட்டு பேச்சுவார்த்தை டெல்லியில நடத்துறாரு. இறுதி செஞ்சதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை 2 தடவை தான் போயிருக்கேன்னு சொல்றாரு டெல்லிக்கு. பேச்சுவார்த்தைங்கிறது வேற. கனிமொழி எங்க போனாங்க? மேல காங்கிரஸ் மேலிடத்தை சந்திக்கிறதுக்கு. வலிமையான, தேசிய அளவில் வலிமையான, மாநிலத்தை தமிழகத்தை வலிமையான கட்சியான காங்கிரஸை தேடி போய் டெல்லியில போய் பேசுறாங்களா இல்ல சென்னையில பேசுறாங்க? சார், எஸ்பி வேலுமணி போறதுக்கும் எடப்பாடி போறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல சார்? கனிமொழி போறதுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப கனிமொழி ஸ்டாலின், கனிமொழி கலைஞர் கருணாநிதியோட மகள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட தங்கச்சி. திமுகவின் தலைவர் ஸ்டாலின் தானே, இதுல தெளிவா இருக்கவங்க. நம்ம திமுகவின் தலைவர் கலைஞர் ஸ்டாலின் தான். இதே திமுகவின் தலைவர் கலைஞர் கருணாநிதி கூடுதல் சீட்டுக்காகவும் தன்னுடைய மகள் சிறையில் போடும் போதும் முக்கியமான பொறுப்புகளுக்காக டெல்லி போகலையா சார்? இவங்க போறாங்க, அது மறந்துடுவோம். இவங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சார் பேசினார்? அமித்ஷா கிட்ட ஆலோசனை பண்ணார். சீட் ஷேரிங் எங்க நடந்தது? இங்கேதான் நடந்தது. இங்க எம்ஜிஆர் மாளிகையில், அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமையாக கழகமான அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இந்த சீட் ஷேரிங் முடிவு போச்சு. ஸோ அவங்களுக்கு இவங்க எந்த வகையிலையும் ஈடு கிடையாது. இவங்க தங்களுடைய ஆளுமையை நிரூபித்துதான் கொண்டு இருக்கிறார். அப்புறம் எனக்கு பாஜகவிற்கு 27 சீட் என்பது ரொம்ப குறைவான ஒண்ணா நம்மளால பார்க்க முடியாது. ஆமா, கரெக்ட். ரொம்ப குறைவாக நம்ம பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் ஓட்டு சதவீதம் தனித்து மக்களவை தேர்தலில் அதாவது திமுக, அதிமுக பிரதான கட்சிகளோட கூட்டு இல்லாம போட்டியிட்டு 11% வாங்கியது பாஜக. நிச்சயமா பெரிய விஷயம். கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பாஜக கட்சி உழைத்து ஏதோ வேலை செஞ்சு அவங்க மெல்ல மெல்ல முன்னேறி வருகிறார்கள். கடந்த அதே காலகட்டம் எடுத்துக்கோங்களேன், காங்கிரஸ் கட்சி எப்படி வளர்ந்துருக்கு? மகத்தான வெற்றி பெற்றதா? ஒரு 10-20 மாநாடு, 2-3 துறை ராகுல் காந்தி வந்துட்டார், 10 துறை சோனியா காந்தி வந்துட்டார். அது ஏதாவது புள்ளி வந்து போராட்டம் நடத்தினாங்க. இதெல்லாம் கூட விடுங்க, தனித்து அவங்களால போட்டிட்டு 10% வாங்க முடியுமா? முடியாது.
ஆனா அந்த கட்சிக்கு 25 குறையாம இருக்கும் அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் சொல்றாரு. 25 ஆனா 27 கொடுத்தல நிஜமா அப்படின்னு திமுக கொடுத்துருக்கு. 25, 60, 80ன்னு சொல்லிட்டு இருந்த பிஜேபிய அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, 27 வச்சுக்கோ அப்படின்னு. கடந்த தேர்தல் என்னாச்சு, 21ல மத்தியில வலிமையா இருந்த பாஜக வந்து கேட்டோம், அதெல்லாம் கிடையாது, இவ்வளவுதான் கொடுப்போம் நாங்க சொல்றதுதான் அப்படின்னு சைலண்டா முடிச்சாரு. அதுதான் இந்த வாட்டி முடிச்சிருக்காரு. 2 சீட்டு தான் சார் கூட, சாரி 4 சீட்டு தான் கூட. கலைஞர் கருணாநிதி என்ற ஆளுமை மிக்க தலைவர் இருந்த போது 2 சம்பவம் சொல்றேன். அப்போ கலைஞர் வந்து வாஜ்பாய் கேட்டாங்க 3 சீட்டு கூட கொடுத்தாரு. 23 சீட்டு 2001 சரிங்களா. அதுக்கு பின்னாடி 2011 நினைக்கிறேன் இயர் ஞாபகம். அப்போ 60 சீட்டுன்னு சொன்னாங்க. சோனியா வந்து அறிவாலயத்தில் ஒரு உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை பின்னணிலாம் தெரியும், 63 ஆக்கிட்டாரு கலைஞர். ஆனானப்பட்ட கலைஞரே 3 சீட்டுக்கு அதிகம் கொடுத்துருக்காரு. இவர் போன வாட்டியோட 4 சீட்டு கூட கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். தமிழகத்துக்கு வித்தியாசம் இருக்கு சார். உங்களுடைய பேச்சுக்கே வந்தாலும் கூட தமிழகத்துல காங்கிரஸை தாண்டி பாஜகவுடைய வளர்ச்சி பெரும் வளர்ச்சி. அப்படி இருக்கும்போது ரொம்ப மட்டம் தட்டுறாரு எடப்பாடி. பாஜக மட்டம் தட்டு, உங்களுக்கு உண்டான மரியாதையை நாங்கள் சொல்கிறோம். மக்களவை தேர்தல் வரும்போது தொடர்ந்து பாஜக ஆதரவாளர்கள் சொன்னது 2 இரட்டலைக்கு ஒரு பாஜக வந்து சீட்டு வாங்கிடுவோம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளாவது வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனா எங்க இதை வந்து தவற விட்டுட்டாங்க? எங்கேயும் தவற விடல, பேலன்ஸ்டா சரியா நடந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சார். அவங்க ஆசைப்பட்டு கேட்கலாம், அப்படி இருந்தா நீ தனியா போகுது 2024 விட்டாங்க, அது வேற விஷயம். எங்களோட இருக்கீங்களா வாங்க, உங்களுக்கு உண்டான மரியாதை. கூட்டணி கட்சிகளை மதிக்கிற பண்பு அதிமுக உண்டு, கூட்டணி கட்சிகளை மிதிக்கிற பண்பு திமுக உண்டு. இன்னைக்கு வரை சிபிஎம் எவ்வளவு சீட்டு விடுதலை சிறுத்தைகள் செட்டில் ஆயிட்டா, மக்கள் நீதி மையம் அவங்க காட்சியில் போட்டிடுறாங்களா, தேமுதிக வந்த உடனே ராஜ்யசபா கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு அசம்பிளி சீட் எவ்வளவு உறுதியா தெரியும் சொல்லிட்டாங்களா, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? அப்புறம் என்ன, தொடர்ந்து பலமுறை பியூஷ் கோயல் தமிழகத்திற்கு வருகை தந்து எடப்பாடியோட பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆமா, அந்த பேச்சுவார்த்தை அனைத்து வீணாகி விட்டதா? என்ன அனைத்து 31 தொகுதிகள் 35 தொகுதிகள் அது அவர் அப்படின்னு சொல்லப்படும். அவர் எங்க சொன்னார்? ஒரு கோட் சொல்லுங்க, மேற்கோள் காட்டுங்க. பியூஷ் கோயல் தமிழகத்தில் சட்டப்பேரவையில் பாஜக 35 இடங்களில் போட்டியிடும் ஒரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த எதிர்பார்ப்பு இப்ப நிறைவேறாம போய்விட்டதே. ஒரு ஆதங்கம் இருக்குது சார், பாஜகவிற்கான அந்த வலிமைக்கான இடம் கொடுக்கப்படணும் கிடையாது. பியூஷ் கோயலோட பேசுறார் சார், உங்க கட்சி இவ்வளவுதான் கொடுத்தா நல்லது, பார்லிமெண்ட் சீட்ல எவ்வளவு கொடுக்குறாங்க அப்ப பாருங்க, எம்ஜிஆர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்கல்ல தெரியுமா? பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் அதிக இடம் கொடுப்பாரு, ஸ்டேட்ல குறைவா, அசம்பிளி சீட்ல குறைவா, அந்த ஃபார்முலா இவங்க கடைபிடிப்பாங்க. அதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, இயல்பான ராஜதந்திரம் தானே, அரசியல் தந்திரம் தானே, ஏமாற்று கிடையாது. உங்களை நம்ப வச்சு கழுத்தறதும் கிடையாது, திடீர்னு உங்களை தூக்கி மடியில் வச்சுக்கிறது கிடையாது, உடனே உங்களை எஜமானே அப்படின்றதும் கிடையாது. அது எல்லாமே இயல்பா நடக்குது. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு 18 இடங்கள் எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா ராமதாஸ் தனியா ஒரு கூட்டணியை அறிவிச்சு 234 நாங்க இறங்க போறோம்னு சொல்லியிருக்கிறேன். இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் கட்சியினுடைய தலைவர்னு சொல்லியாச்சு, அவருக்கு தான் அநேகமா மாபழசீலமும் கிடைக்க போகுது. அதுக்கு மேல என்ன இருக்கு? இவங்க தானே கட்சி சார். 4-5 வருஷமா எடப்பாடி பழனிசாமி கையில தான் இரட்டையில இருந்தது. எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் அந்த ராயப்பேட்டாவோட மக்கள், அதாவது அனைத்து இந்திய அதிமுக தலைமை கழகம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் அண்ணா உருவம் குறித்த அதிமுக கட்சி கொடி இருந்தது. பேரும் அவங்க கிட்ட தான் இருந்தது. இவ்வளவு இருந்த போதும் குடைச்சல் கொடுத்தாங்க பல பேர். நாங்கள் தான் பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய அதிமுகன்னு சொன்னவங்களாம் உண்டு இல்லையா? அவங்கள எங்க போனாங்க? ஆனா அவங்களால வந்து எடப்பாடியை வெற்றி பெற வைக்க முடியாம போனது. ஒரு முறை வாக்க பிரிச்சாங்க. யாரு பிரிச்சது? அமமுக பிரிச்சது. 20 இடங்கள்ல அமமுக தான் டிஃபரன்ஸ் பிரிச்சது. 300 இடம் 300 சீட்டு 1000 சீட்ல தான் திமுக ஜெயிச்ச தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா அமமுக தான் அந்த ஓட்டை பிரிச்சிருக்கு. இப்ப அமமுக யாரோட இருக்குது? அதிமுக இருக்குது. முடிஞ்சு போச்சுக்கார. அது சிம்பிள் அரித்மெட்டிக். 2+2 4 தான். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 11 தொகுதிகள் வாங்கி என்ன செய்ய போறாரு அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கிறாங்க.
எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் போட்டியிட மாட்டேன்னா அவரோட உறுதி, அவருக்கு பார்லிமெண்ட் போகணும்னு விரும்புறாரு, அது இயல்பு, வரவேற்கிறதுக்கு. அதுக்கு வந்து யாரும் முடியல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு யாரும் சேலஞ்ச் இல்லை அப்படிங்கிறது ஏற்படும் இதுல. அதே சமயத்துல டிடிவி தினகரன் 11 சீட்டு கேட்டிருக்காருன்னா அது கேட்கறதுல நியாயம். அவர் ஒரு லாஜிக்கு நியாயமும் சொன்னார். ஒரு அறம் இருந்தது அவரோட பேச்சுல. எப்போ என்ன நம்பி வந்தாங்கல்ல, எம்எல்ஏக்களா இருந்தாங்கல்ல, அவங்க பதவி எடுத்தாங்க. கடந்த முறை ஏற்பட்ட 2017 சமயத்தில் ஏற்பட்ட ஒரு சிறு குழப்பத்துல பதவி இழந்தார்கள். யார்? டிடிவி தினகரன் சார்ந்தவர்கள். அப்போ அவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்து சீட் கொடுத்து அவங்கள எம்எல்ஏ ஆக்கணுங்கிறது என்னோட எண்ணம் அப்படின்னாரு. அதுக்காக தான் சீட்டு கேட்டுக்காரு, அவருக்காக கேட்கல, முடிச்சு போச்சுட்டாரு. சார், திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு முழுமை பெறனாலும் எந்தெந்த கட்சிகள் அங்க இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிய வருது. இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில இன்னும் யாரெல்லாம் வர போறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்கன்னா தவாகா இருந்துதான்னு இப்ப கேட்கலாம். தவாகா முந்தா நாள் இருந்தது, இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு சில கட்சிகள் இருக்கு, நாளைக்கு இருக்குமா தெரியாது. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ 2 நாள்லேயே ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த கட்சியில எல்லாம் அப்படியே இருக்காங்கடா, ஒட்டிக்கு ஃபெவிகா போட்டு ஒட்டியிருக்காங்க, ஜெல்ல இன்னும் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ஊடகங்கள் இன்டாக்ட் அப்படின்னு, இன்டாக்ட் ஆகுது, எல்லாம் ஆடிட்டு இருக்கிற பல்லு மாதிரி இருக்கு. எந்த பல்லு எப்போ ஒழுங்கு தெரியல அந்த மாதிரி. மார்க்சிசம் கம்யூனிஸ்டுகளும் இந்திய கம்யூனிஸ்டும் வேற வழியில் அவங்களுக்கு அங்கீகாரம் கட்சியினுடைய அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஓட்டு வேணும், சீட் பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு வேணும் என்பதற்காக இருக்காங்க. மக்களின் மையம் அது போன முறை தனித்து போட்டிட்டு இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. விடுதலை சிறுத்தைகள் பாவம் சார், பாவமா இருக்கு. அவங்க இந்த கட்சியே ஒரு நடத்துகிற விதத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மையம், தேமுதிக வந்து முதல்ல ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. இல்லை சார், நான் கிருஷ்ணசாமி இன்னும் வந்து பாஜக கூட்டணியில இருக்கிறேன் அப்படின்னு அறிவிக்கப்படலை. இன்னும் வந்து ஒரு சிலர்லாம் வந்து அறிவிக்கப்படாத. யாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களே. கிருஷ்ணசாமி வந்துட்டா பெரிய மாற்றம் வந்துடுமா? மகத்தான வாக்கு அள்ளி விட போறாங்க. இல்ல, இதுல கூட எடப்பாடி வந்து முதல் 3 கட்சிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. 3 பெரிய கட்சிகள் சார். ஜான் பாண்டியன் அதே இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு எத்தனை சீட்? அதான் சார், அறிவித்த கட்சிகள் என்னென்ன? இடங்களை அறிவித்த கட்சிகள் என்ன? பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் 3வது அமமுக. 3க்குமே டபுள் டிஜிட். அப்ப 3மே பெரிய கட்சிகள். அதாவது கம்பேரிட்டா அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு அடுத்து அந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பெரிய கட்சிகள்னு இந்த 3 மேஜர் முடிஞ்சு போச்சு. சின்ன சின்ன விஷயம் தான், மிசிலேனியஸ் மாதிரி. இல்ல சார், இப்ப கிருஷ்ணசாமி அந்த கூட்டணியை நிர்வாகம் வந்தா கொடுக்கலாம். அதே இடத்துல வந்து ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, பாரிவேந்தர் இருக்கிறாரு, அவங்களுக்கு கொடுக்காம வந்து ஏன் சொல்லி எவ்வளவு கொடுக்கல சார்? 100 ரூபா கொடுக்கணும், கொடுக்கத்தான் போறாங்க, சீட்டு பகிர்தான் போறாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? 72 94 இல்லையா? 2 1 மேக்சிமம், அதிகபட்சம் 3. அது கையகல, அதாவது கைக்குள்ள அடக்கிற சின்ன சின்ன கட்சிகளுக்கு கொடுத்துக்கலாம். ஒன்றும் பெரிய இது இல்லை சார். ஒரு பேக் பண்ணுறீங்க சூட் கேஸில், வெளியூர் போகும்போது பேண்ட்டு, ஷர்ட்டு, கோட்டு, ஷூ எல்லாத்தையும் அடைச்சிடுங்க. சின்ன சின்ன கட்சிப்பு, சீப்பு, பல் துளக்கிற ப்ரெஷ்ஷு கடைசியாக தான் வைப்பீங்க. அந்த மாதிரி தான் அது சின்ன, அதுவும் தேவைதான். அது தேவையில்லைன்னு நான் சொல்லலை. வெளியூர் போகணும், இதெல்லாம் தேவை. அதெல்லாத்தையும் இதெல்லாம் முடிச்சிடும். முதல்ல மேஜரா பெரிய பெரிய பொருள்லாம் உள்ள வச்சிடும், அப்புறம் சின்ன பொருள்லாம் இருக்கும். அவ்வளோதான். மேஜராக இருக்கிற கட்சிகள்லாம் இடத்தை கொடுத்துருவோம், அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் கொடுப்போம். எப்படி இருந்தாலும் அந்த கட்சிகள்லாம் ஒன்று தாமரை சின்னத்தில் போட்டிவிடும், பெரும்பாலும் ரெட்டை சின்னத்தில் போட்டிவிடும். பார்த்துக்கலாம், அவ்வளோ சின்ன வேலை தானே. அதில் அரை நாளில் முடிச்சிடலாம். இன்னைக்காவது 1 நாள் தேவைப்பட்டது, அது அரை நாள்லேயே முடிச்சிடும். வட மாவட்டத்தில் எடப்பாடி ரொம்ப வலிமையாக இருக்கிறாரு. இது களத்துல இருந்து வரக்கூடிய தகவல், அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. தென் மாவட்டத்தில் இந்த கம்யூனியல் வாக்குகள் எப்படி போக போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. சசிகலா ஒரு கூட்டணி, ஓபிஎஸ் திமுகவோடு, டிடிவி மட்டும்தான் எடப்பாடியோடு இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி இப்போவும் எடப்பாடிக்கு பலம் கொடுக்க போகுதுன்னு ஒரு கேள்வி இருந்தது. நான் சொன்னேன்ல, 2021 20 தொகுதிகளில்
சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு அதிமுக இழந்தது. ஓகே. அந்த இடங்களில் அமமுக அந்த கணிசமான இடங்களை பெற்று வாக்குகளை பெற்றதுனால அந்த டிஃபரன்ஸ்க்கு அதுதான் காரணம்னு நிரூபிக்கப்பட்ட உண்மை. எல்லாருக்கும் தெரியுத புள்ளி விவரம். புதுசு கிடையாது, 4-5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாமே பெரும்பாலும் தென் மாவட்டங்கள். எந்தெந்த மாவட்டங்களை நாங்கள் எழுதமோ அந்தந்த மாவட்டங்கள் இதே அமமுகவோடு இணைந்து போட்டியிடுறோம். அவங்களுக்கு வர்ற ஓட்டு இவங்களுக்கு வரும், இவங்களுக்கு வர்ற ஓட்டு அவங்களுக்கு வரும். முடிஞ்சு போச்சு கதை. ஓபிஎஸ் சசிகலா வெளியே இருக்காங்க சார். டிடிவி மட்டும் இவங்க 2 பேர் இல்லாத குறையை நிறைவேற்றுவாருங்களா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஓபிஎஸ் மக்களவை தேர்தலில் அவர் சார்பில் இருந்தவங்கள எத்தனை பேர் வெற்றி பெற்றாங்க? வெற்றி பெற முடியல. ஆக இந்த முறையும் அதே தான், அந்த தாக்கம் தான் இருக்கும். அவருடைய தேனி மாவட்டத்திலே நான் என்னுடைய நினைவு செய்யாருன்னா, தேனி மாவட்டத்திலே அவருடைய செல்வாக்கெல்லாம் இல்லை. மக்களவை தேர்தலில் எல்லாருக்கும் தெரியும். திமுக கழகம் பல இடங்களில் வெற்றி பெற்றது. அது காரணம் பிரிஞ்சது, இவங்க அமமுக பிரிஞ்சு, அது ஒரு காரணம் சொல்லுங்களேன். ஸோ அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது சார். அப்படி ஏற்படுத்தணும்னு இருந்தால் சட்டப்பேரவையில் 2 பிரிஞ்சு இல்லை, எடப்பாடி பக்கம் 66 பேரில் 63 பேர் இருங்க. வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பா, ஓபிஎஸ் 4 பேர் இருந்தாங்க. பிரிஞ்ச உடனே இவர் தான் செல்வாக்கு மிக்க தலைவராச்சு. ஓபிஎஸ் படபடான்னு வராதா? வரலையே. எம்எல்ஏக்கள் 3 பேர் தவிர வேற யாரும் வரலையே. ஏன் வரல? அதுவே செல்வாக்கு இன்மை காட்டுறது இல்லை, காட்டுது இல்லை. அதே தான் செல்வாக்கு இன்மையை இப்போது நிரூபிக்க போகிறார். நிச்சயமா சார், பல விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.